ஸ்ரீ அத்ரி மகரிஷி ஜோதிட குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலும் ஆஸ்ட்ரோ செல்வா டிவி நேயர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் செல்வ கணேசன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது தங்கம் வாங்குவதற்கு டிசம்பர் மாதத்தில் தங்கம் வாங்குவதற்குரிய தகுந்த நாட்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் தங்கம் வாங்க சிறந்த நாட்கள் மற்றும் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த நாட்கள், சொத்துக்கள் எப்போது வாங்கலாம் பதிவு செய்யலாம் என்பதை பற்றியும், கடன் அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தங்களை பற்றியும் நாம் பொதுவாக கொடுத்து வருகின்றோம். இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பயன்படும் அளவில் ஷேர் செய்து கொள்ளுங்கள். பாருங்கள், பதிவுகளுக்குள் செல்லும். பொதுவாகவே தங்கம் வாங்குவதற்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டுமா? தங்கம் என்பது நமக்கு ஒரு அங்கீகாரத்தை மட்டும் கொடுப்பதற்கான ஒரு உலோகமாக மட்டுமல்லாமல் நம்மளுடைய சேமிப்பின் ஒரு அங்கமாகவும் இன்று இருக்கின்றது. ஆக இன்றைய விலையேற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் தங்கம் வாங்கும் பொழுது அந்த தங்கம் ஒரு சுப முகூர்த்தங்களில் வாங்கும் பொழுது நமக்கு வீட்டினில் ஒரு சுபிட்ச பலனை கொடுக்கும். மேலும் மென்மேலும் தங்கம் வாங்குவதற்குரிய சூழலை உருவாக்கும். மேலும் சேமிப்பை உருவாக்கும். இது உங்களுடைய புதிய வரவாக உங்கள் வீட்டினில் வந்து இருக்கக்கூடிய தோஷங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுக்கு நலமும் வளமும் தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் தங்கம் என்பது குரு பகவான் காரகத்துவம் பெறக்கூடிய ஒரு பொருளாகும். குரு வந்தால் உங்களுக்கு கோடி நன்மை உண்டாகும் என்பதில் எல்லோரும் அறிந்ததே. ஆக இந்த தங்கம் வாங்க உங்களுடைய குடும்பங்களில் குதூகலமும் மேலும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வாருங்கள், இந்த முகூர்த்தங்கள் என்னென்ன என்று பார்க்க. பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்தில் தங்கம் வாங்குவதற்கு 5 முகூர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த 5 முகூர்த்தங்களில் 3 முகூர்த்தங்கள் வளர்பிறை முகூர்த்தங்களும் 2 முகூர்த்தங்கள் தேய்பிறை முகூர்த்தங்களும் இருக்கின்றன. ஆக முதலில் வளர்பிறை முகூர்த்தங்களாக கருதப்படக்கூடியவை பற்றி பார்ப்போம். முதலாவதாக 8/12/2024 கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சப்தமி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6 மணி முதல் அன்று காலை 9:45 தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். இரண்டாவதாக 12/12/2024 கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை துவாதசி திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் கூடிய அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை 7:40 AM முதல் 9:52 AM தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். மேலும் 13/12/2024 கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை திரையோதசி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை 11:40 AM முதல் மாலை 7:40 PM வாங்கிக் கொள்ளலாம். அன்று திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருநாள் என்பதையும் இங்கே நினைவுபடுத்த காத்திருக்கின்றேன். நான்காவதாக 15/12/2024 கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதியும் மிருகஷீட நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை 7:43 முதல் 11:29 AM தாராளமாகவும் மதியம் 12:57 PM முதல் மாலை 8:07 PM வாங்கிக் கொள்ளலாம். தேய்பிறை முகூர்த்தங்களாக கருதப்படக்கூடிய 17/12/2024 மார்கழி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபட்ச துதிய திதியும் புனர்பூஷ நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை 7:39 AM முதல் 12:49 AM மாலை 5:14 முதல் 7:17 தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். ஆறாவதாக 12/12/2024 மார்கழி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை கிருஷ்ணபட்ச திருதியை திதி மற்றும் சதுர்த்தி திதியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் பூஷ நட்சத்திரமும் வந்திருக்கக்கூடிய அன்று காலை 7:13 முதல் நள்ளிரவு 12:58 தாராளமாக தங்கம் வாங்கிக் கொள்ளலாம். அன்று நாம் விநாயகப் பெருமானாக இருக்கக்கூடிய மூல முதற் பொருளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி தினம் என்பதை இங்கே நினைவுபடுத்த காத்திருக்கின்றேன். ஆக இது போன்ற முகூர்த்த நாட்களில் நீங்கள் தங்கம் வாங்கும் பொழுது உங்களுக்கு மென்மேலும் தங்கம் சேரும். தங்கம் வாங்கி அந்த தங்கத்தின் மூலமாக உங்கள் குடும்பம் தங்கமயமாக இருக்க வேண்டும் என்றும் என்றென்றும் உங்களோடு தங்கம் தங்கியிருக்க வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல அந்த லக்ஷ்மி குபேரரையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மேலும் இந்த முகூர்த்தங்கள் தங்களுடைய ராசி நட்சத்திரங்களுக்கு உகந்தவையா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பேரில் தங்க நகையை வாங்கப் போகின்றீர்களோ, மேலும் யார் அதை அணியப் போகின்றீர்களோ அவர்களுடைய ராசி நட்சத்திரத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த முகூர்த்தம் சிறந்ததாக இருக்கும் என்பதை பதிவிட காத்திருக்கின்றேன். வாழ்க வளமுடன்.
வாழ்க மகிழ்ச்சியுடன், வாழ்க தங்கத்துடன். நன்றி. அடுத்ததொரு இனிய பதிவினில் சந்திப்போம்.